தங்கச்சி காணோம். வாடா டேய், வாடா வாடா செல்லம். வா மீனாட்சி காணோம்டா, மீனாட்சி காணோமா? என்னம்மா எல்லாம் தேடி மீனாட்சி பார்த்தாங்க. காணுமா? இல்லையே, நேத்து ராத்திரி நான் பார்த்தமா. ஒரு 11 மணி இருக்கும். தண்ணி குடிக்கிறதுக்காக நான் வெளியே வந்தேன். கதவு கிட்ட நின்னுட்டு இருந்தா. என்னன்னு கேட்டோம், ஒண்ணுமே பேசல, மாடிக்கு போயிட்டா. நான் கூட இன்னைக்கு காலையில 5 மணிக்கு மீனாட்சி பார்த்தேன். ஏய் லூசு மாதிரி உளறாத. இல்ல மாமா, படியில உட்கார்ந்திருந்தா நான் பார்த்தேன். நீ பாத்தியா? அவகிட்ட பேசுனேன், என்ன சொன்னா? ஏன் மீனாட்சி இங்க உட்கார்ந்திருக்கேன்னு கேட்டேன். போ நான் போறேன் அப்படின்னு சொல்லுச்சு. நான் பாத்ரூம் தான் போகுதுன்னு நினைச்சேன். நான் முதல்ல போறேன், நீ அப்புறம் போய்க்கன்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன் மாமா. ஓ இருங்க 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 இருங்க. ஒரு கணக்கு சொல்றேன். இப்போ நேத்து ராத்திரி 11 மணிக்கு உலகநாதர் ரூமுக்கு முன்னாடி மீனாட்சி காத்துக்கிட்டு இருந்திருக்கா. இத அண்ணாமலை பாத்திருக்கா. சரி, அதுக்கப்புறம் 5 மணிக்கு படிக்கட்டுல யாருக்காகவோ மீனாட்சி காத்துக்கிட்டு இருந்திருக்கா. அத வள்ளியம்மா பாத்திருக்கா. இதெல்லாம் வச்சு கணக்கு போட்டு பார்த்தா எங்க எங்க என் மாப்பிள்ள உலகநாதன்? அண்ணா எங்க அண்ணாமல? எங்க அண்ணா எங்க உலகநாதன் எங்க? எங்க உலகநாதன்? மாடியில பேப்பர் படிச்சிட்டு இருக்காரு போல இருக்கு. பேப்பரு? உலகநாதன் நீ போய் பாருங்க. நான் போய் பார்த்துட்டு வரேன். நீ இரு வள்ளி. எனக்கு நான் மீனாட்சி தேடும் போது பார்த்தேன். உலகநாதன் மேல இல்ல. அதான் அதான் என் கணக்கு என்னைக்குமே தப்புனது கிடையாது. புரிஞ்சு போச்சு. யாரும் கவலைப்படாதீங்க. மீனாட்சி இருக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கா. சேர வேண்டிய ஆளுகிட்ட தான் போய் சேர்ந்திருக்கா. நேத்து ராத்திரி மீனாட்சி கல்யாணத்தை எப்படி நடத்தலாம்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது மீனாட்சி என் பக்கத்துல வந்து நின்னா. அண்ணே, இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்ல. அப்பா சொல்றதையும் தட்ட முடியல. அதே சமயத்துல சின்ன வயசுல இருந்து பழகின மாமனியும் மறக்க முடியல. எனக்கு எங்கேயாவது ஓடி போயிடலாம் போல இருக்குதுன்னா நான் ஏதோ குழந்தை பேசுதுன்னு நினைச்சேன். கடைசியில பார்த்தா மாப்பிள்ளையோடவே ஓடி போயிருச்சு. சரி, நிச்சயதார்த்தத்துக்கு வாங்கின மாலைய இப்ப பொண்ணு மாப்பிள்ளை கழுத்துல போட்டு வரவேற்ற வேண்டியதான். சும்மா பைத்தியக்காரத்தனமா பேசாதீங்க. எது எது பைத்தியக்காரத்தனம்? இங்க பாரு, சின்ன வயசுல இருந்து பழகின மீனாட்சி மேலதான் மாப்பிள்ளைக்கு அன்பு இருந்தது. நீ வந்தது இடைச்செருகள். நீதான் அவகிட்ட இருந்து அவரை தட்டி பறிச்சிட்ட. நான் ஒன்றும் தட்டி பறிக்கல. உலகநாதன் எங்க தலையில இப்படி கல்ல தூக்கி போட்டுட்டானே. இல்லம்மா, அவர் பேசுறதெல்லாம் நம்பாதீங்க. அவர் இந்த மாதிரி காரியம் செய்ய மாட்டாரு. எனக்கு அவரை பத்தி நல்லா தெரியுமா. பேச வேண்டிய நேரத்துல பேச மாட்டாரே தவிர இந்த மாதிரி காரியம் பண்ணவே மாட்டாரு.